Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல சூப்பரான ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போறோம். இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல்ங்கிற ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு ஏதோ பர்சனலாக குவரிஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் போடுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சப்போர்ட்டர் ஒருத்தவங்க ஃப்ரீ ப்ராஜெக்ட் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. பட் என்ன டொமைனுங்கிறதுலாம் எனக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ இதில் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ளஸ் ஈஸியாக சோர்ஸ் கோடோடு இருக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஃபைனல் இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், டேட்டா சயின்ஸ் எம்எல் ஏஐ ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் வித் சோர்ஸ் கோட் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட கோர்ஸ் இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா சயின்ஸ் டொமைனுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் பார்த்துக்கலாம். சோர்ஸ் கோட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி நேவிகேஷனாக தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஆட் வர வெப்சைட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் வெப்சைட்டில் தான் சோர்ஸ் கோட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிகினர் லெவலுக்கானது. என்எல்பி டேட்டா விஷுவலைசேஷன், டிஎல் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாங்குவேஜ்னு வரும்போது பைத்தான் ஆர் ப்ரோக்ராமிங் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங், ஆர் ப்ரோக்ராமிங் இதுக்கான ஃப்ரீ கோர்ஸ் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ்லாம் டிடெக்ட் பண்ணுறது பைத்தான் வச்சு, எது உண்மையான நியூஸ் எது ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ரோட் லைன் டிடெக்ஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இது ஆர் ப்ரோக்ராமிங் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்டிங் பார்க்கின்ஸ் டிசீஸ். ஸோ பார்க்கின்ஸ் டிசீஸ்னால் என்னங்கிறத அப்ட்ராக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கலர் டிடெக்ஷன் யூஸிங் பாண்டாஸ் அண்ட் ஓப்பன் சிவி, இதெல்லாம் ஃபேமஸான லைப்ரரி. டிஎஸ்க்குனே வந்துட்டு பாப்புலராக இருக்கக்கூடியது. ஸ்பீச் ரெகனைசேஷன், ஸ்பீச் எமோஷன் இதெல்லாம் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. லைக் நம்ம பேசும்போது அழுகிறோமா இல்லை சிரிக்கிறோமா எப்படி இருக்கு. ஜெண்டர் அண்ட் ஏஜ் டிடெக்ஷன் ஓப்பன் சிவி வச்சு, ஓப்பன் சிவிங்கிற போது கேமராலாம் ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நமக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லணும் இவங்களுக்கு என்ன வயசு இருக்கலாம், என்ன ஜெண்டராக இருக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஆர் ப்ரோக்ராமிங் வச்சு ஊபர் டேட்டா அனாலிசிஸ். அதே மாதிரி டிரைவர் வண்டி ஓட்டும் போது தூங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஓப்பன் சிவி அண்ட் கீராஸ் வச்சு நீங்கள் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு சேட்போட் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தானாக அதுவே ரிப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த சேட்போட் கீராஸில் வச்சு பண்ணுவீங்க. அதே மாதிரி இமேஜ் கேப்ஷன் ஜென்ரேட்டர்னால் என்னங்கிறத சிஎன்என்ல பாப்புலரானது. மூவி ரெக்கமெண்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நெட்ஃப்ளிக்ஸே பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக கீழே நமக்கு நிறைய மூவிஸ் சஜஸ்ட் பண்ணல, அதெல்லாம் எப்படி நடக்குது. கஸ்டமர் செக்மெண்டேஷன்னா என்ன. அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் டிடெக்ஷன், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதெல்லாம் நம்ம எப்படி டிஎல் வச்சு யூஸ் பண்ணலாம். டிராஃபிக் சைன்ஸ்னால் எப்படி நம்ம சிக்னலை நிற்கும் போது அதை எப்படி அக்யூரேசி நம்ம பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். டிடெக்டிங் ஃபேக் நியூஸ் யூஸிங் பைத்தான் அண்ட் மிஷின் லேர்னிங். இப்போ நிறைய காலேஜஸில் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்லேயே ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் ப்ராஜெக்ட் சென்டரில் போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு 7,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நம்ம ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு நம்ம நாலேஜையும் கெயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஒன்னில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக் நியூஸ்னால் என்ன அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன மீனிங்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம் டிஎஃப்னா என்ன, ஐடிஎஃப்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ட்ரா டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஜார்கன்ஸ் ப்ளஸ் எல்லா மீனிங் இதிலே கொடுத்துருக்காங்க. டேட்டா செட் உங்களுக்கு டேட்டா செட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்னு வரும்போது நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாண்டாஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூபிட்டர் லேபில் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணணும், மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டாவை ரீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணுறாங்க. ஹெட் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் வரும். அதுக்கான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. டேட்டா செட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இதிலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு இது ஸ்க்ரீன்ஷாட்டோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கான ஹைப்பர் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா டாபிக்ஸ்க்கும்.
மறக்காமல் பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பிகினர் அண்ட் ப்ரொஃபஷனல் 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக்குக்கு ஃப்ரீ கோர்சஸ்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதுக்காகவும் நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஃபுல் ஸ்டாக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. பிகினர் லெவலுக்கான வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஹோம் பேஜ் க்ளோனு, பேசிக் போர்ட்ஃபோலியோ, ரெஸ்டாரண்ட் வெப்சைட், கோவிட் அவேர்னஸ், QR கோட் ரீடர், அட்வான்ஸ்டுன்னு வரும்போது இந்த மியூசிக் பிளேயர், ஸ்னேக் கேம், DSA ட்ராக்கர், ஆன்லைன் கோட் எடிட்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் சூப்பரானது. இப்போ நிறைய பேர் ஆன்லைன் கம்பைலர் இல்லை எடிட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். பீஸா டெலிவரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன், இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். வீடியோ லென்த் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக போக வேண்டாம். என்னென்ன ஓவர்வியூங்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபர்தராக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே பிகினர் லெவலுக்கானது. மீம் ஜென்ரேட்டர், இதில் சோர்ஸ் கோடுன்னு கொடுத்து இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்களே, இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன லிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இமேஜ் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுவோம், அதுக்கு HTML CSSலாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிப்போம், டாம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ரன் பென்னுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சோர்ஸ் கோட் பேஜ் வரும். இங்கே HTML என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். CSS என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக அவுட்புட் ரிசல்ட் டேப்பில் இதுக்கான ரிசல்ட் இருக்கும். டெக்னாலஜி வளர வளர நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. லேர்னிங் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கு என்ன ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஆகுது ப்ளஸ் சோர்ஸ் கோடோடு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது ஃபேவரட் டாபிக்ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். போர்ட்ஃபோலியோ வெப்சைட், குவிஸ் ஆப், ரெஸ்டாரண்ட் வெப்சைட், இதில் பார்த்தீங்கன்னா UX டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோவிட் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ பிகினர் லெவல், அட்வான்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் காமிக்க போகிறதெல்லாம் அட்வான்ஸ் லெவலுக்கானது. மியூசிக் பிளேயர், இதில் என்ன ஸ்கில்ஸ் வேணும், HTML CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடில் மியூசிக் பிளேயர் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்னு தனி செப்பரேட் டேப் வரும். வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது உங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் பூட்ஸ்ட்ராப் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேணும்னா பூட்ஸ்ட்ராப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 15+ வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் நான்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 பேஜ் லேஅவுட் ஆர் டிசைன்கானது. இதிலே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கில்ஸ் ரெக்வயர்டும் கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் கோட் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா GitHubக்கு வரும். GitHub ரொம்பவே தேவை. ஆஸ் அ ப்ரோக்ராமராக இல்லை நீங்கள் எந்த IT ஃபீல்டில் டெவலப்மெண்ட்டுக்கு போனாலுமே GitHub நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ்லேருந்தே யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். இங்கே செப்பரேட் ஃபோல்டரில் உங்களுக்கு சோர்ஸ் கோட் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் லேண்டிங் பேஜ்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் ஹோம், இதே தான் க்ளோனிங் தான். ஸோ ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சோர்ஸ் கோட் டிஃபர் ஆகும், லாஜிக் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர், குவிஸ் ஆப்பு, டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர் வெப்சைட், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெஸ்டாரண்ட் வெப்சைட் இருக்குது. போர்ட்ஃபோலியோலாம் நிறைய கம்பெனிஸ் உங்களை லிங்க் அனுப்ப சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணியிருக்கலாம், லிங்க் அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோவிட் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு 15+ கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் கோடும் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஎஸ்கிரிப்டாக வரக்கூடியது. ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிரெயின் டியூமர் டிடக்ஷன் யூஸிங் இமேஜ் செக்மெண்டேஷன். இதில் பிரெயின் டியூமர்னால் என்ன அப்படிங்கிறதோ ஃபஸ்ட்டு நமக்கு புரிகிற மாதிரி MRI இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சோர்ஸ் கோட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய GitHubக்கு வரும். இந்த GitHubல ரீட்மீனா ஒன்றும் இல்லை, இதோட ஓவரால் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது கொடுத்துருப்பாங்க. மேலே சோர்ஸ் கோட் இருக்கும். அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை இதையே யூஸ் பண்ணிக்கலாம். மெசஞ்சர் ஆப் ப்ளூடூத் டெக்னாலஜி வச்சு எப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஓட்டிங் சிஸ்டம் ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போல்லாம் 8,000 7,000 போய் சென்டரில் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக
டீசெண்டாக நம்மளே ஓனாக முயற்சி எடுத்து படித்து டீபக் பண்ணி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். க்ரைம் ரேட்லாம் எப்படி ப்ரிடக்ட் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க. சாட்பாட் சாங் ரெக்கமெண்டர், நம்ம சாங் கேட்கும்போது கீழே ரெக்கமெண்ட் ஆகுதுல யூடியூப் மியூசிக்லலாம், அதெல்லாம் எப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூமே பில்டர் இருக்கு. உங்கள் ஃபைனல் இயர்ஸ்க்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செஷன்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக வீடியோ டைட்டில் கீழே ஸ்மால் லெட்டரில் மோர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இருக்கும். அப்புறம் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்லாம் இங்கே தான் கொடுத்துருப்பேன். இங்கே மோர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இன்னுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்க்ரீல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இதையும் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி தினமும் பயனுள்ள வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ.